Good morning, students. 10th standard science class welcomes you. We are learning the chemistry lesson solutions. Let us recall what we have learned in the previous class. Solution, there is an equation, solid plus solvent gives solution. கரைபொருள் ப்ளஸ் கரைப்பான் கிவ்ஸ் கரைசல். சோடியம் குளோரைடு உப்பை எடுத்தோம், நீரை ஆட் பண்ணோம், அது கரைசலாக மாறியதை சிந்தித்து பார்த்தோம். பைனரி இருமடி கரைசல், there is one solid one solvent, one solid one solvent, ஒரு கரைபொருள் ஒரு கரைப்பான். டெர்னரி மும்மடி கரைசல், here we have two solutes, இரண்டு கரைப்பான்கள், two solutes, ரெண்டு கரைபொருள்கள் ஒரு கரைப்பான், இரண்டு கரைபொருள்கள் ஒரு கரைப்பான். கடந்த வகுப்பில் சுகர், சோடியம் குளோரைடு இரண்டு கரைபொருள்களை கரைப்பான் ஆகிய நீரிலே நாம் கரைத்து சோதனையாக சிந்தித்து பார்த்தோம். கரைசல் வந்தது. தென் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், இந்த கரைசலின் வகைப்பாடுகளை சில கூறுகளின் அடிப்படையிலே சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். பேஸ்ட் ஆன் பிசிக்கல் ஸ்டேட், இயற்பியல் நிலைமைகளே அதனுடைய செயல்பாடுகளை சிந்தித்து பார்த்தோம். பேஸ்ட் ஆன் சால்வன், அதில் அக்வஸ், நான் அக்வஸ். அக்வஸ் என்றால் நீருடைய, எந்த கரைசலில் நீர் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறதோ அதுதான் அக்வஸ். நீரற்ற, அங்கே நீரை தவிர்த்து மற்ற கரைப்பான்கள் பென்சீன், கார்பன் சல்பைடு போன்றவை பயன்படுத்தப்படுகிறது சொல்லி சிந்தித்து பார்த்தோம். மாணவர்களே, இந்த வகுப்பில் பேஸ்ட் ஆன் இந்த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இதிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன், கரைபொருள்களின் அளவை கொண்டு வகைப்படுத்தப்படுதல் சொல்லி இருக்கிறோம். பிஃபோர் தட் we are going to demonstrate little experiment. மிக நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே. கையிலே வழக்கம் போல அறிவியல் புத்தகம் இருக்கட்டும், திறக்க வேண்டாம். நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், பென் இருக்கட்டும். குறிப்புகளை குறித்து சரியாக எழுதிக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கவனம் சிதற வேண்டாம், கவனமாக கவனிக்கும்படி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், please observe, this is zinc sulfide salt. See, we know test tube, this is test tube holder. Now we have to insert like this, hold the like this. இவ்வாறு இந்த டெஸ்ட் டியூப் எடுத்துக்கொள்கிறோம். சாலிபிள், இன்சாலிபிள், தண்ணீரில் கரையாது, பட் இட் வில் டிசால்வ் இன் ஆசிட். இங்கே ஜிங்க் சல்ஃபைடு, ஸோ ஜிங்க் சல்ஃபைடு இன்சாலிபிள் இன் வாட்டர், தண்ணீரில் என்ன செய்யவில்லை, கரையவில்லை. இன்சாலிபிள், தண்ணீரில் கரையவில்லை. See, binary solution means we have one solute then one solvent. That means we are taking copper sulfate salt.
say copper sulfate. You are seeing copper sulfate. Now solid is there, solvent is here. I am adding water. See, you are seeing binary solution. This is binary solution. Dear students, we are going to learn important chemical points. See, the third part of the types of solution we are learning based on the amount of solid. இந்த கரைபொருளின் அளவை கொண்டு நாம் வகைப்படுத்துகிறோம். கரைபொருள், இந்த கரைபொருளின் அளவை கொடுத்து வகைப்படுத்துகின்ற போது இதில் சில பிரிவுகள் வருகிறது. மாணவர்கள் கவனமாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். See, first of all, we are learning saturated solution. Saturated. See, here no more solid can be added. No more solid can be added. ஒரு கரைசலில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாதது. ஒரு கரைசலில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாதது. இங்கே 100 கிராம் வாட்டர், temperature 25 degrees Celsius, common salt, sodium chloride, NaCl, இது 36 கிராம் எடுத்துக்கொள்கிறோம். குறிப்பிட்ட அளவு கரையாது. மாணவர்களே, சாச்சுரேட்டட் நாம் அதுக்கப்புறமாக அதை கரைக்க முடியாது. இதுதான் நோ மோர் solid can be added என்று சொல்லி சிந்தித்தோம். இதை நாம் சிறிய பிராக்டிக்கல் மூலமாக சிந்திக்க இருக்கிறோம். Dear students, unsaturated solution. First of all, we have seen saturated solution. Now the second one is unsaturated solution. See, same temperature, then solvent is same, but solid is different. அதே வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், அதே கரைப்பான் 100 கிராம். தென் கரைபொருளுடைய அளவு இங்கு குறைவாக இருக்கிறது. கரைபொருளுடைய அளவு குறைவாக இருக்கிறது. அப்போ அன்சேச்சுரேட்டட் மீன்ஸ் தெவிட்டாத கரைசல். தெவிட்டாத கரைசல். ஹியர் we can add solid more. ஃபஸ்ட்டில் பார்த்தோம், அங்கே கரைபொருளை மீண்டும் கரைக்க முடியாது. ஆனால் இந்த டைப்பில் இதில் கரைபொருளை நாம் மீண்டும் என்ன செய்ய முடியும்? கரைக்க முடியும். திஸ் இஸ் unsaturated. That is why less solute than saturated solution is more. Super saturated solution. Super saturated solution is one that contains more solute than the saturated solution at a given temperature. See, super saturated solution, they are unstable because the solid is reappearing as crystals. தெவிட்டிய கரைசல்.
அதிதெவிட்டிய கரைசல். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் உள்ள கரைபொருளின் அளவை காட்டிலும் அதிகமான கரைபொருளை கொண்ட கரைசல் அதிதெவிட்டிய கரைசல் எனப்படும். கடந்த 2 கரைசல்களே தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசலே நீரின் அளவு 100 கிராம் 100 கிராம், அதுபோல் இங்கேயும் 100 கிராம். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ், இங்கேயும் 25 டிகிரி செல்சியஸ். தெவிட்டிய கரைசல் அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அங்கே சோடியம் குளோரைடு அளவு 36 கிராம் 36 கிராம். தெவிட்டாத கரைசல் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அங்கே 10 கிராம். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அதிதெவிட்டிய கரைசல், இங்கே சோடியம் குளோரைடு உப்பினுடைய அளவு 40 கிராம். கரை பொருளின் அளவை காட்டிலும், அதாவது தெவிட்டிய கரைசலில் உள்ள கரை பொருளின் அளவை காட்டிலும் அதிகமான கரை பொருளை கொண்ட கரைசல் அதிதெவிட்டிய கரைசல். இது எவ்வாறு கரைக்கப்படுகிறது என்றால், உப்பினை கரைப்பதற்கு வெப்பநிலை, அழுத்தம் போன்ற சூழ்நிலைகளை நாம் உருவாக்கிறோம். We are heating, we are giving pressure, then supersaturation solutions are unstable. Dear students, now we shall see experiment for saturated solution. See, I take one container, then solvent. Now common sodium chloride is added. Common sodium chloride salt is added. இதை மிக்ஸ் பண்ணுறோம். இன்னும் கரைப்பானை மீண்டும் சேர்க்கிறோம். கரைப்பானை சேர்க்கிறோம். இப்பொழுது இந்த கரைப்பானானது கரையாமலே அது கீழே படிகிறது. திஸ் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். நான் டெஸ்ட் டியூப்பில் அதை மாற்றுகிறேன். கவனமாக சிந்திக்கவும். சேச்சுரேஷன் ஆன காரணத்தினால இந்த சால்ட்டானது அங்கே படிந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களே, இது ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் வீட்டிலேயும் இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து நீங்கள் குறிப்பிட்ட அளவு வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக காமன் சால்ட், சாதாரண உப்பு சேருங்கள். குறிப்பிட்ட அளவு சேர்க்கின்ற போது அது கரையாது. அதான் தெவிட்டிய கரைசல் அங்கே படிந்து விடுகிறது. This is saturated solution. Dear students, now we are learning the next topic, that is solubility. In Tamil we call it கரைதிறன். Solubility is defined as the number of grams of a solid that can be dissolved in 100 gram of solvent to form saturated solution at a given temperature and pressure.
we are taking 36 gram of sodium chloride, we are taking 100 gram of water, then temperature is 25 degrees Celsius. Now we get saturated solution. So mathematically we can give the formula solubility equal to mass of the solid by mass of the solvent into 100. The important formula we have to memorize. Solubility means கரைதிறன், mass of the solid means கரைபொருளின் நிறை, mass of the solvent means கரைப்பானின் நிறை, multiply with 100. There is a table. The table gives us solubilities of some common substances. The first column, chemical names of the salts are mentioned. Second column, we are having the molecular formula. Third column, solubility, the unit is gram by 100 gram of water. Calcium carbonate, CaCO3, the solubility is 0.0013. By using the formula mass of the solid by mass of the solvent into 100. Sodium chloride, common salt, daily உணவில் நாம் போடக்கூடிய அந்த உப்பு NaCl, the solubility is 36 gram. Then ammonia, NH3, solubility is 48. Sodium hydroxide, NaOH, solubility is 80. Glucose, the important molecular formula C6H12O6, then solubility is 91. Sodium bromide, NaBr, solubility is 95. Sodium iodide, NaI, 184. We have studied the formula. Then we have studied the solubilities of some common substances in water at 25 degree Celsius. அன்பார்ந்த தமிழ் வழி மாணவர்களும் அந்த தமிழ் வார்த்தைக்கு பக்கத்திலே ஆங்கில வார்த்தைகளையும் எழுதி படிக்கும்படி மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். கரைதிறன் என்றால் ஆங்கிலத்தில் solubility, SOLUBILITY, solubility. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 100 கிராம் கரைப்பானில் கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவையான கரைபொருளின் கிராம்களின் எண்ணிக்கை அதன் கரைதிறன் எனப்படும். இந்த பாடவேளையின் ஆரம்பத்திலே நாம் செய்து பார்த்த அந்த சோதனையிலே கரைதிறன், தெவிட்டிய கரைசலுடைய கரைதிறன், கரைத்து கொண்டே வருகிறோம், குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறமாக கரைக்க முடியாது, இதுதான் தெவிட்டிய கரைசல். எனவே 100 கிராம் நீரில் எவ்வளவு கிராம் சோடியம் குளோரைடு கரைத்தால் அது தெவிட்டிய நிலைக்கு வரும்? அதுதான் 36 கிராம். எனவே நாம் முக்கியமான சூத்திரம் கரைதிறன் ஈக்குவல் கரைபொருள் நிறை பை கரைப்பான நிறை என்று 100. அதை ஆங்கிலத்தில் ஒரு முறை சொல்கிறேன், கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். solubility equal
mass of the solid by mass of the solvent into 100. இதில் அட்டவணையில் கொடுக்கப்பட்டபடி கரைபொருளுடைய பெயர் வேதிப்பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வேதிப்பொருளுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு மனப்பாடமாக படித்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கரைதிறன் கிராம் பை 100 கிராம் நீரில் என்று சொல்லி அங்கே தெளிவாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CaCO3. உடனடியாக நாம் மெமரி பொருளில் பதித்துக் கொள்கிறோம். கால்சியம் கார்பனேட் CaCO3 இதனுடைய கரைதிறன் 0.0013. சோடியம் குளோரைடு சாதாரண நம்முடைய உணவில் பயன்படுத்துகின்ற உப்பு. இதனுடைய வேதிப்பெயர் NaCl. கரைதிறன் 36. அமோனியா NH3 வாயு நிலையில் இருக்கிறது. இதனுடைய கரைதிறன் 48. சோடியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூறு வாய்ப்பாடு NaOH. கரைதிறன் 80. குளுக்கோஸ் மிக முக்கியமான மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. C6H12O6 இதனுடைய கரைதிறன் 91. சோடியம் புரோமைடு NaBr. இதனுடைய கரைதிறன் 95. சோடியம் அயோடைடு NaI 184. வேதிப்பெயர் மூலக்கூறு வாய்ப்பாடு கரைதிறன் இதை நாம் தெளிவாக மனதில் பதித்து வைத்து தேர்வு மாத்திரமல்ல எதிர்கால எத்தனையோ எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம். Students, now we are going to learn, we are going to do one important problem. Not only observing, you must write immediately. First of all, I read the problem. 1.5 gram of solid is dissolved in 15 gram of water. 1.5 gram of solid is dissolved in 15 gram of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of the solid at the temperature. கரைபொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரைப்பான் கொடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை சேச்சுரேஷன் சொல்யூஷன் ஆகிறதுக்கு தகுந்த வெப்பநிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சால்யூபிலிட்டி இந்த கரைபொருளுடைய கரைதிறனை கண்டுபிடிக்க இருக்கிறோம். First of all, we have to write the given points. See, mass of the solid. Mass of the solid means 1.5 gram. Mass of the solvent, that is equal to 15 gram. Already you have studied the formula. Recall the formula. Solubility of the solid equal to mass of the solid by mass of the solvent into 100. Mass of the solid, that is already we have written 1.5 gram. Mass of the solvent 15 gram. These values are given in the problem. Now we have to substitute the values. Solubility of the solid equal to 1.5 by 15. 1.5 by 15
இன்டு 100. இதில் மேத்தமெட்டிக்கல் நாலேஜை அப்ளை பண்ணுறோம். 1.5 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 ஆயிரும். தென் another 0, that means 150/15. We have to divide 150/15. That is 10 gram. That is answer is 10 gram. So the solubility of the solid at the given temperature is 10 gram. Likewise, we have to do similar problems. We can read the problem, substitute the values. The formula is very important. Then you have to practice. மாணவர்களே, கரைப்பானின் கரைதிறனை கண்டுபிடிக்க உதவும் கணக்குகள், அதில் ஒரு முக்கியமான கணக்கை சிந்திக்க இருக்கிறோம். 298 கெல்வின் வெப்பநிலையில் முதலாவது கணக்கை வாசிக்கிறேன். 15 கிராம் நீரில் 1.5 கிராம் கரைபொருளை கரைத்து ஒரு தெவிட்டிய கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதே வெப்பநிலையில் கரைப்பானின் கரைதிறனை கண்டறிய. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். 298 கெல்வின் வெப்பநிலையில் 15 கிராம் நீரில் 1.5 கிராம் கரைபொருளை கரைத்து ஒரு தெவிட்டிய கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதே வெப்பநிலையில் கரைப்பானின் கரைதிறனை கண்டறிய. முதலாவதாக, கணக்கில் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எழுத வேண்டும். கவனமாக எழுத வேண்டும். கரைப்பானின் நிறை ஈக்குவல் 15 கிராம். 15 பக்கத்தில் கிராம் கீ போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போட வேண்டும். கவனமாக மாணவர்கள் கவனிக்க வேண்டும். கரைபொருளின் நிறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஈக்குவல் 1.5 கிராம். அடுத்தபடியாக ஃபார்முலா சூத்திரம் கொடுக்கப்பட்டிருக்காது. இதை உடனடியாக மனப்பாடமாக படித்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே படித்ததை ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். கரைபொருளின் கரைதிறன் ஈக்குவல் டு கரைபொருளின் நிறை பை கரைப்பானின் நிறை. ஏற்கனவே ஆங்கில வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி என்றால் கரைதிறன். இந்த கரைபொருளின் கரைதிறன் ஈக்குவல் டு கரைபொருள் நிறை பை கரைப்பானின் நிறை இன்று 100. நாம் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை சப்ஸ்டிட் பண்ணுகிறோம். எனவே கரைபொருளின் நிறை வர இடத்துல 1.5 கிராம் போடுகிறோம். கரைப்பானின் நிறை வருகின்ற இடத்துல 15 போடுகிறோம். பெருக்கல் 100. கரைபொருளின் கரைதிறன் ஈக்குவல் டு 1.5 பை 15 பெருக்கல் 100. கணித ஞானத்தை மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். 1.5 முதலாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15. திருப்பி அடுத்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 150. குறுக்குழியில் அது 1.5 அல்லது 1.5 முழு எண்ணாக மாற்ற 10 கொண்டு பெருக்கிறோம். அப்புறம் ஒரு 10, தட் மீன்ஸ் 100. 150 பை 15. 150 15ஆல் வகுத்தா 10 கிராம் கிடைக்கிறது. எனவே கொடுக்கப்பட்ட கணக்கின் விடை நமக்கு கிடைத்திருப்பது நாம் கடைசியாக எழுத வேண்டும். கரைபொருளின் கரைதிறன் ஈக்குவல் டு 10 கிராம். கரைபொருளின் கரைதிறன் ஈக்குவல் டு 10 கிராம்.
solubility of the solid equal 10 gram. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடப்பிரிவிலே புதிதாக நாம் கற்றுக்கொண்டோம், ஞாபகத்தில் கொண்டு வருவோம். நம்முடைய ஞாபகத்திலே கொண்டு வருகின்ற போது நீங்கள் அறிவியல் திறனை அதிகரிக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த கரைபொருளுடைய அளவை பொறுத்து 3 விதத்திலே நாம் சிந்தித்தோம். சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு காரியங்களிலும் கூட உயர்ந்து செல்வதற்கு இந்த சூப்பராக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி ஞாபகப்படுத்துகிறோம். சாலிபிலிட்டி, கரைதிறன் கற்றுக்கொண்டோம். இன்னும் இதில் எழுதி கேள்விக்குரிய பதில்களை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறி செல்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நிச்சயமாக நமக்கு வெற்றி ஒன்று. தேர் இஸ் நோ சப்ஸ்டிட்யூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. எனவே இன்னும் முயற்சி அதிகமாக எடுத்து வெற்றி நோக்கி நம்முடைய பயணம் மேற்கொள்ளட்டும். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.